ஹலோ, குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே எக்ஸ்பைரி அனாலிசிஸ் பார்ப்போம். சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் நம்ம நேற்று நம்ம ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சாச்சு இந்த பிளாக் லைன்ஸில். அதுக்கப்புறம் இந்த 3 ரெசிஸ்டன்ஸு 3 சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ் லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி மார்க்கெட் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா கேப் அப் கொடுத்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆன அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிடிஹெச்சையும் பிரேக் பண்ணிட்டு அகைன் இந்த பிடிஹெச் பிடிஎல் ரேஞ்சுக்கு உள்ள வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துருச்சு. நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,200 ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் லெவலில் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது அந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருந்திருக்கும். இது வீக்காக இருந்துச்சு அப்படின்றனால இந்த பிரீச் ஆயிடுச்சு. ஸோ மேலேருந்து ப்ரைஸை கீழே தள்ளியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் அந்த 3 கேண்டில் விட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் நல்லா தெரியும். இந்த வேஸ்ட் அந்த கேண்டில்ஸ் வச்சு பார்க்குறோம். செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 15 மினிட் தவிர, அதாவது 9:30க்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா பிசிஆர் கம்ப்ளீட்டா பேரிஷ் சென்டிமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஆர் 0.5 வரைக்கும்லாம் போச்சு. 0.5 பிசிஆர்ன்றது எக்ஸ்ட்ரீம் பேரிஷ் சென்டிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம ட்ரேட் பார்த்துருக்கலாம். அந்த லோலேயே மறுபடியும் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இந்த லோ இது போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் கொடுத்து இங்கே பார்த்தோம்னாலுமே நெக்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பெரிய ட்ரேட்லாம் இல்லை, பட் சின்னதாக நிறைய ட்ரேட் வந்துச்சு. அண்ட் அகெயின் இது நேராக போய் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பெருசாக ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் போயிட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகும்போது அகெயின் நம்ம ஒரு ட்ரேடு கூட பார்த்துருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில் தான் பிரேக் ஆயிருக்கு. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் டே லோ லெவல் இதை பிரீச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நம்ம சப்போர்ட்ல லாஸ்ட் சப்போர்ட்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் முடிஞ்சு இந்த கேண்டில் ஆரம்பிக்கும் போது இங்கே ட்ரேட் எடுத்தோம்னா கூட நம்ம இந்த பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் லெவலில் தான் நம்ம டார்கெட்டாக வைப்போம் எப்பயும். இப்போ இங்கேருந்து வரும்போது சப்போர்ட் ஆக்ட் ஆனது, இங்கேருந்து ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அது ஆக்ட் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நல்ல மொமெண்டம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிவர்சல் ஒரு நல்ல ரிவர்சல் இருக்கு அப்படின்னா இதை எந்த டைம்ல எடுக்கணும்னு இருக்கும். எக்ஸ்பைரி டே அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1:30 ஆக ஒரு 2க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் கிடைச்சாலுமே எடுக்காம இருக்கிறது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைர்ஸ் அட் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸ்பைரிக்கு ஒரு 1 hour 1.5 hours தான் மிச்சம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஒரு 100% சர்டைனா இல்லாம ஒரு ட்ரேடை எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் எல்லாமே க்ளோசர் டு 0 போயிட்டு இருக்குன்றனால பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 50 rupees நான் மூவ்மெண்ட் பிடிச்சிருக்கேன், இங்கே ஒரு 30 rupees பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இதே 30 rupees எனக்கு நான் சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 30 rupees மூவ்மெண்ட் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. டைரக்டா நிஃப்டியில் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகுதோ அதே பாயிண்ட் தான் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மூவ் ஆகணுன்றது கிடையாது. அது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரைக் பிரைஸ் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எக்ஸ்பைரி ட்ரேட். ஓகேங்களா? இன்னைக்கு பெருசாக ட்ரேட் செட்டப் எதுவும் இல்லை. இன்னைக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.